இனி வருகின்ற நாட்கள் அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க இந்த கும்பராசி ரொம்ப அருமையான ராசின்னு சொல்கிறீங்க, நாங்களே இந்த ராசியில் பிறந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. என்னங்க, கஷ்டம் மட்டும்தான், கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த ராசி ரொம்ப சிறப்பான ராசி. கடினமான உழைப்பு போட்டிங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும். என்ன ஒன்று, அடிக்கடி குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும். அதை தான் உங்களால் சமாளிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா இதுனா வரையிலும் உங்களுடைய உறவுகளால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த அந்த மன வருத்தம், உங்களை பிரிந்த உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு வருகின்ற நாட்களில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசி அன்பர்கள், குறிப்பாக இந்த பெண்கள் இந்த வருகின்ற நாட்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி பூரம் அன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் தாலி சட்டு மாற்றிப்பாங்க. அன்னைக்கு மாற்றாதவங்க ஆடி 18 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போய் ஆற்றங்கரையில் தாலி சட்டு மாற்றிப்பாங்க. இது காலங்காலமாக செய்து வரக்கூடிய ஒரு ஐதீகம். இந்த காலகட்டத்தில் பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மூத்த சுமங்கலிகள் இருக்காங்க இல்லையா, உங்களோட வயதில் பெரியவங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வஸ்திரம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையும் வாங்கிக்கோங்க. உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகமாகும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய செல்வ செழிப்பு, உங்களுடைய மாங்கல்ய பலம், அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது திருமண தடை, குழந்தை பேர் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் இருக்கு இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மூத்த சுமங்கலி பெண்களோட ஆசை இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட பெண்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த பெண்கள் ஆடி மாதத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன செய்யக்கூடாது தெரியுமா? இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கோ பெரும்பாலும் ஆடி மாதத்தில் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அந்த ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும். சரி, இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்து நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக வேலை செஞ்சீங்க, வேலைப்பளு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் சோர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். நல்ல ஒரு ஒற்றுமை, பாசம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த பிணக்கு, மனக்கசப்பு இது எல்லாமே சரியாகும். பெண்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டாம். அப்படி பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்துக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டாம். நான் ஆச்சு அப்படின்னு போய் முன்னே நிற்காதீங்க. அப்படி நின்னீங்க அல்ல ஒரு கடனுக்கோ ஒரு பெண் சம்மந்தமான விஷயத்துக்கோ நீங்கள் போய் முன்னே நின்னீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீணாக அவப்பேர் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் பழி, சக கலைஞர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் எதிர்பாராத
திடீர்னு சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் கூடுதல் பணி சுமை இந்த காலகட்டத்தில் இருக்கும். சக தொண்டர்களுடைய நல் மதிப்பை பெறத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறை படிச்சிட்டோம் நல்லா தெரியுது அப்படின்னு விட்டுற வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் கூடுதலாக பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவு அதிகமாக இருக்கும். படிச்சிட்டமே என்ன மறுபடியும் அதை படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் இந்த காலகட்டத்தில் அப்படி தோணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது கவனக்குறைவு வராது. ஏதாவது தவறுதலாக படிக்கிறீங்க, தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கூட அதை ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்துக்கிட்டு வாங்க. அந்த பெருமாளை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இந்த கும்பராசி அன்பர்கள் இதை செய்யுங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள். நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போயிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வந்திருக்கும். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா விஷ்ணு சகஸ்கர நாமத்தை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகம் அடைந்திருக்கிறதுனால அவரும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்கெல்லாம் கூட இந்த கடந்த சில நாட்களாக கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் இது வரையில் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே கொஞ்சம் குறையும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கை படிப்படியாக மேலோங்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் கொஞ்சம் சாமர்த்தியமாக யோசித்து டக்குன்னு அதை சரி செஞ்சுருவீங்க. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். அதுவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் வருகின்ற வாரத்தில் தவறாமல் போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அற்புதமான பலனை பெற்றுத்தரும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை போய் மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு திருவிழாக்கள் இதெல்லாம் நடைபெறும். உங்களுடைய கோவிலில் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் எப்போ திருவிழா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம ராசிக்குள்ள யோகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால அவரும் 5ஆம் இடத்துல குருவோடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்காது. ஒரு சிலருக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அப்பப்போ வரும். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். குடும்பத்தில் கூட கடந்த சில நாட்களாக நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், சட்ட ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான நாட்களாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் இருக்குது. ஏன்னா மங்களகாரகன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாகவும் போராட்டமாகவும் இருந்ததோ அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். பணியிடத்தில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில்
ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 டைம் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.